கோபுரங்கள் சாய்வதில்லை. இந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ போகணும்னு சொல்றிய. நான் ஊருக்குள்ள போலப்பா, நான் இங்கே இருக்கேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாரோ உன்ன மாதிரி அடாவடியா இல்லாம ரொம்ப அடக்கொடுக்கமா இருக்காங்க. அவனுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த விஷயத்த நம்ம மனோ கிட்ட சொன்னா அதை அவன் எப்படி எடுத்துக்க போறான்னு தெரியல. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவன்கிட்ட பேசுவோம். பார்த்து போறவளே பக்கம் வரியா, பக்கத்துல வந்து ஒரு உம்மா தரியா, உன்னால எங்க நிக்கிற மாடிக்குள்ள ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சு போற புள்ள, அதுல ராக்கெட்டோட போற நான் கவனிக்குள்ள, சின்ன குட்டி சிங்காரியே சிலுத்துக்கிட்டு போறதேனோ. நம்ம போகும்போது பார்த்துட்டு போன மீரவா இது? ஆச்சரியப்படுற மாதிரி இவ்வளோ ஹாப்பி மூட்ல இருக்கா? இந்த அதிசயம் எப்படி நடந்ததுன்னு அவளா சொல்றாளான்னு பார்ப்போம். நாமளா கேட்க வேண்டாம். சிவா, நீங்க எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். நான் உங்களை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். என்ன விஷயமா? நீங்க டியூட்டிக்கு போறப்போ மனசு சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசினா மனசு ரிலாக்ஸா இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் நான் திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவன் என்னடானா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டா. செம்ம ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? சிவா, நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஆர்வமே இல்லாம கேக்குற மாதிரி இருக்கு. அப்படின்னு யார் சொன்னது? அதான் உங்க முகமே சொல்லுதே. என் முகத்தை அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். ஆனா என் மனசு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நான் ரொம்ப டென்ஷன் ஆகி உங்க மனசு சங்கடப்படுத்திட்டேன். ஐம் ரியலி வெரி சாரி. என்ன சாரி எல்லாம் கேட்டுக்கிட்ட? அதெல்லாம் மறந்துட. நீ சந்தோஷமா இருக்கணும், அது ஒண்ணுதான் எனக்கு முக்கியம். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நீ வீட்டுல இருக்கும்போது உன் மனசை போட்டு குழப்பிக்காத மீரா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அவங்களோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இரு. இனிமே உன் முகத்துல நான் சோகத்தையே பார்க்க கூடாது, சரியா? சரிங்க. சரி, திவ்யா பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்க. இன்னைக்கு திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தாங்களே, அவங்களாம் யாரு? அவங்க எப்படி இருந்தாங்க? எல்லா பொண்ணுங்களும் சூப்பருங்க. மரியாதைக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியுது, வயசுக்கான வாழுத்தனமும் பண்ண தெரியுது. அப்படி என்ன வாழ்த்தனம் பண்ணாங்க உங்ககிட்ட? வீட்டுக்குள்ள வரப்போ ரொம்ப அடக்க ஒடுக்கமா வந்தாங்க. பரவாயில்ல, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இவ்ளோ அடக்கமா இருக்காங்களேன்னு பார்த்தா சாங் பிளே பண்ணி குத்தாட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்பா, என்ன டான்ஸ் ஆடுறாங்க! அவங்கெல்லாம் வேற லெவல்ங்க. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வயிறு குளுங்க சிரிக்க வச்சுட்டு தான் போனாங்க. இப்ப என் மனசு எவ்வளவு லேசா இருக்கு தெரியுமா? மீரா, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே, இந்த உலகத்திலேயே ஸ்ட்ரெஸ் போக்க பெஸ்ட் மெடிசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களை வச்சு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் சிவா. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மே ஐ கம் இன்? ஏய் சிவா, என்ன பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு உள்ள வா. சிவா, உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுதே. ஏய், என்ன பதில் பேசாம ஸ்மைல் பண்ணிட்டே இருக்க? என்ன விஷயம் சொல்லு. நீ சொன்னியே மாற்றம், அது என்னோட முகத்துல இல்ல,
என் வீட்டில் என் ஒய்ஃப் மீராவோட முகத்துல தான். மீரா எப்பவுமே இறுக்கமா இருப்பா. அதை பார்த்து நானும் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். முன்னாடியெல்லாம் அவளை புரிஞ்சுக்கிட்டு டாலரேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ அவ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டா. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த ஒய்ஃபுங்களை புரிஞ்சுக்கிறது தான். அவங்களோட கேரக்டரோட பல்ஸை மட்டும் நம்ம கரெக்டா புடிச்சிட்டுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்மூத் தான். ஏய் போதும் போதும், குடும்ப வாழ்க்கையை பத்தி ரொம்ப தான் தத்துவமா பேசிட்டு இருக்க. ஆமா, திடீர்னு மீரா எப்படி இவ்ளோ சந்தோஷமா மாறினாங்க? அதுக்கு என்ன காரணம்? நீ ஏதாவது விசாரிச்சியா? ஃப்ரெண்ட்ஷிப் தான். மீராக்கு இப்போ புது ஃப்ரெண்டு திவ்யான்னு கிடைச்சிருக்கா. அவளோட கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிச்ச உடனே தான் மீரா கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இத்தனை நாள் நான் தான் மீரா சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். நீ எப்படி இவ்வளவு நாளா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்படி நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிறியோ, அதே மாதிரி மீராக்கு இவ்வளவு நாள் யாரும் இல்லாம இருந்துட்டாங்க. மீராவோட நல்லதையும் கெட்டதையும் ஷேர் பண்ண இவ்வளவு நாள் அவளுக்கு யாருமே இல்லைன்னு அவ எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பா. ஆனா இந்த விஷயம் நான் இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டேன் பாரு. நான் தான் அவளை சரியா புரிஞ்சுக்கல. சரி விடு, இப்பதான் மீராக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சுல்ல. இனிமே மீராக்கு அந்த பொண்ணு மட்டும் இல்ல, நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஹேய், நீ ஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம் சரி, ஆனா நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பியா அதை சொல்லு. ஏய் ஹேய், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஐ அம் ஜஸ்ட் கிடிங். ஹே சிவா, செல்ல பார்த்து என்ன சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, மீரா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. என்ன மெசேஜ்? ஏய், புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 ரொமான்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏய் எங்க போற? உட்காரு. நான் இன்னும் சேட் பண்றதுக்கு டைம் ஆகும். நீ என்னோட குட் ஃப்ரெண்டு தானே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? எனக்கு வர பேஷண்ட்டை நீ தான் அட்டென்ட் பண்ணணும், சரியா? ஏய், நீ இப்போ என்ன டாக்டர் வேலை பார்க்க சொல்ற மாதிரி இல்லையே, வேற ஏதோ வேலை பார்க்க சொல்ற மாதிரி இருக்கு. என்ன நிமினி, என்ன போய் தப்பாலாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ? சரி சரி, ரொம்ப அசடு வழிது, தொடச்சுக்கோ. ஏய், எந்த வேலையா இருந்தா என்ன, என் ஃப்ரெண்டு நீ. உனக்காக நான் இந்த ஹெல்ப்பை கூட பண்ண மாட்டேனா என்ன? போ, நீ போய் உன் சேட்டிங்கை கண்டினியூ பண்ணு. ஓகே, தேங்க்ஸ். சிவா, நீ பண்றதுலயே பெரிய தப்பு எதுன்னு தெரியுமா? உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ற பொண்ணுகிட்டே வந்து ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரிய சொல்லிட்டு போற பத்தியா? அதுதான் என் சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்ச அந்த மீரா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காளா? தப்பாச்சு. மீரா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தோழியோட பாசம் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்காளோ. ஆனா எதிரியோட ரிவெஞ்ச் எப்படி இருக்கும்னு ஏன் மூலமா தான் அவ பார்க்க போறா. மீரா, 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 சீக்கிரம் வா. என்ன சிவா, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? பின்ன நான் கல்யாணம் பண்ண அன்னையில இருந்து சந்தோஷமா தானே இருக்கேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு ஆசை வேற இருந்துகிட்டே இருக்கு. வாய்க்கு ருசியா காரம் சாரமா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ தான் அந்த செஃப் தாமோட சமையல் குறிப்பை யூடியூப்ல அந்த இதுன்னு பார்த்து வச்சிருப்பல்ல. இது பாரு, நல்ல கார சாரமா வாய்க்கு ருசியா ஆந்திரா ஸ்டைல்ல உன்னால சமைக்க முடியுமா? என்ன இன்னைக்கு புதுசா காரசாரமா? நீ தான் எப்பவுமே நார்மலா ஸ்வீட் ஆச்சே. ஸ்வீட்டோட வித்தியாசமா கொஞ்சம் காரசாரம் சேர்த்து காம்பினேஷன்ல சாப்பிடலான்னு இருக்கேன். நீங்க கிச்சனுக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா half an hourல முடிச்சிட்டு நான் கூப்பிடுறேன். இங்கேயே உட்காருங்க. இரு இரு, சரி நான் உட்கார்றேன். மீரா, என்ன? ஐ லவ் யூ. ஏய், சொல்லிட்டு தான் போய் ஐ லவ் யூன்னு.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். இவர்தான் மீரா மேடமோட ஹஸ்பண்டா? பார்க்க அது நல்ல ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. மீரா மேடத்துக்கு செம்ம மேட்சிங் தான். ரொம்ப ஜாலியான ஆளா தான் இருக்காரு. நாமளும் அவர்கிட்ட சும்மா ஒரு கேம் விளையாண்டு பார்ப்போம். டார்கெட் நம்ம பக்கம் வந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் நீங்க? திவ்யா, இது சைக்காட்ரிஸ்ட் சிவா சார் வீடு தானே? ஆமா, நான் தான் சிவா. உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். என்ன விஷயமா? எங்க பாட்டி விஷயமா பார்க்க வந்தேன். பாட்டி விஷயமா பார்க்க வந்திருக்கீங்களா? அவங்களுக்கு என்னாச்சு? எங்க பாட்டிக்கு கால்ல சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு சார். நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க தான் சார் எப்படியாவது அவங்க காலை சரி பண்ணி தரணும். திவ்யா கிட்ட நல்லா மாட்டினீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உங்களை எப்படி படுத்த போறான்னு மட்டும் பாருங்க. என்ன சார் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? எப்படியாவது எங்க பாட்டி சுளுக்க நீங்க தான் சார் சரி பண்ணணும். உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கேன். ப்ளீஸ் சார். இத பாருங்க, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். மன ரீதியா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. கவுன்சிலிங் கொடுத்து நான் என்ன ஏதுங்கிறத பாக்குறேன். ஆனா இந்த சுளுக்கு எடுக்கிறதுல என்னோட வேலை இல்ல. அவங்களுக்கு அப்படி சுளுக்கு எடுக்கணும்னா நீங்க ஆர்த்தோ தான் போய் பார்க்கணும். சார் சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க சுளுக்கு நல்லா எடுப்பீங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை நம்பிதான் சார் நான் வந்தேன். எனக்கு இருக்கிறது ஒரே பாட்டி சார். அவங்கள நீங்க தான் சார் சரி பண்ணணும். ப்ளீஸ் சார், கைவிட்டுறாதீங்க சார். என்ன இரிட்டேட் பண்ண வந்திருக்கியா? பார்த்த படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. சுளுக்குக்கும் சைக்காட்ரிஸ்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? உங்களுக்கு முதல்ல யார் சொன்னது நான் சுளுக்கு எடுக்கிற டாக்டர்னு? மீரா மேடம் தான் சார் சொன்னாங்க. மீரா சொன்னாளா? ஆமா சார். ஐயோ, சரி, எப்படியாவது சமாளிப்போம். இல்ல, நீ போய் சொல்ற. என் மீரா சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. அப்படியே யாராவது சொல்லியிருந்தாலும் அது என் மீராவை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல சார், உங்க மிஸ்ஸஸ் மீரா தான் சார் சொன்னாங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க வேணா அவங்களே கூப்பிட்டு கேட்டு பாருங்க. மீரா, மீரா, என்னங்க? மீரா, இங்க யாரோ ஒரு பொண்ணு வந்து நான் சுளுக்கு எடுக்கிற டாக்டர், அவங்க பாட்டிக்கு சுளுக்கு எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கேட்டா நீ தான் சொன்னன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீ ஏதாவது சொன்னியா? நான் அப்படி யார்கிட்டயும் சொல்லலையே. யாருங்க அது? யாருன்னு எனக்கு தெரியல, நீ வந்து பாரு. ஏய் திவ்யா, ஏய் திவ்யா, ஹாய். நான் இப்ப சொன்னேன் என் வீட்டுக்காரரை சுளுக்கு எடுக்கிற டாக்டர்னு. ஏன் இப்படி போய் சொல்ற? என்னது திவ்யாவா? திவ்யான்றது உன் ஃப்ரெண்டு பேராச்சே. ஆமா, அந்த ஃப்ரெண்டு இவதான். இவங்க தான் அந்த திவ்யாவா? ஆமா, சும்மா உங்களை பிராங்க் பண்ணிருக்கா. ஏங்க, அப்ப இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் டிராமாவா? ஆமா. என்ன டிராமாங்க இது? கொஞ்ச நேரத்துல நான் டென்ஷன் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றல, கொஞ்சம் விளையாட்டா மீட் பண்ணலாமேனு தான். அப்பதானே நீங்க கடைசி வரைக்கும் மறக்காம ஞாபகத்துல வச்சுப்பீங்க. ஞாபகம் வச்சிருப்பீங்கல்ல? ஐயோ, சாகுற வரைக்கும் உங்களை கண்டிப்பா மறக்கவே மாட்டேங்க. இதே மாதிரி தாங்க இவளோட ஃப்ரெண்டு கீர்த்தி வீடுன்னு நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் மாறி வந்துட்டா. இவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் மறக்கவே முடியாத அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா. இப்போதைக்கு என்னோட ஆறுதலே இவதான். இன்ஃபேக்ட் நானே உங்களை மீட் பண்ணணும்னு மீரா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இவ்வளவு சீக்கிரமா நான் உங்களை மீட் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. எனிவேஸ், தேங்க்ஸ் அ லாட். எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல, மீரா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது அவகிட்ட வந்து ஜாலியா பேசிட்டு அப்படியே அவளோட மைண்ட் செட்டே மாத்திருக்கீங்க. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். எனக்கு மீரா மேடம ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க கூப்பிடறப்பெல்லாம் வந்து பேசிட்டு போறேன். அதுக்காக தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க சார். அப்புறம் நான் அழுதுருவேன் சொல்லிட்டேன். இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, ஃப்ராங்கா தான் சொன்னேன். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசின உடனே மனசுல இருக்கிற பாரம்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா இறங்கி லைட் ஆயிடுங்க. சீரியஸா தான் சொல்றேன். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், நீங்க சொன்னா உண்மையாதான் இருக்கும். நம்புறேன். அது சரி, நான் என்ன விஷயமா வந்தேன்னு நீங்க 2 பேர் கேட்கவே இல்லையே. அத நாங்க எப்படி கேக்குறது? நீ தான் சொல்லணும். சரி, நான் ஷாப்பிங் போறேன். உங்களையும் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏய், என்னையும் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? அப்புறம் பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ற ஹஸ்பண்ட்னு என்ன தப்பா நினைக்க போறாங்க. நீ தாராளமா போயிட்டு வந்துரு. ஏங்க, நீங்க கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் சார். மேடம், வாங்க போலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு,
நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, வெயிட் பண்றேன். உட்காருங்க. என் மீரா வெங்காய சட்னி பண்ணுவ பாருங்க, சூப்பரா இருக்கும். ஓ அப்படியா? மீரா மறக்காம கொஞ்சம் வெங்காயம் நிறைய போடு. சரிங்க. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். டிஃபன் பேக் பண்ணி ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டுருங்க. சரி. சரிங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே மீரா, நல்லபடியா பத்திரமா போயிட்டு வா. பார்த்து போயிட்டு Bye. வாங்க. பாய். 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 மீரா, நீ போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரதுக்குள்ள கண்டிப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அந்த சர்ப்ரைஸை பார்த்து நீ எப்படி அசந்து போறன்னு பாரு. எப்ப பாரு தனியா ஒரு இடத்துல வந்து உட்காந்து மீராவே நினைச்சிட்டு இருக்காரே. ஆனா மீரா எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவ ஏன் கூட தான் வாழணும்னு வயலண்டா இறங்க மாட்டேங்கிறாரே. இதுவே ஞாபகம் திரும்பாம பழைய விஷ்ணுவாவே இருந்திருந்தா அந்த மீராவை சிவாவோட லைஃப்ல இருந்து பிச்சு எரிஞ்சிட்டு நான் நினைச்ச மாதிரி லைஃப் அமைச்சுக்கிட்டு ஹாப்பியா இருந்திருக்கலாம். சரி, இனிமே இல்லாததை நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப இருக்கிற மனவை வச்சுதான் காரியத்தை சாதிச்சுக்கணும். இப்போ இவரோட மனசுல மீராவோட நினைப்ப அதிகமா எரிய விடணும். அப்படி தூண்டி விடுற வேலையை தான் இனிமே நீ பார்க்கணும் நிர்மலா. அண்ணா, என்ன நான் எப்ப பார்த்தாலும் யோசனையாவே இருக்க? உன் முகத்துல ஒரு கலகலப்பை பார்க்க முடியலையேன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படிலாம் எதுவும் இல்லையா, நான் எப்பவும் போல தானே இருக்கேன். உனக்கு தான் பார்க்கறதுக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படிலாம் சொல்லாதண்ணே. நீ எப்பவும் மீராவே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கேன்னா. தொலைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றதை விட மொத்தமா தொலைச்சிட்டேன்னு தான் சொல்லணும். அண்ணா, எப்பவும் உங்களோட பழைய வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே நீங்க நிம்மதி இல்லாம தவிக்கிறத பாக்குறப்போ என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? அண்ணா, நீ திரும்பவும் சிரிக்கிறதுக்கு, நீ விரும்பின மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? அண்ணா, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். உன் தங்கச்சி ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பியா மாட்டியா? உன் ஐடியா நீ சொல்ற மாதிரி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அதை சரின்னு கேட்கறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது. நீ என்னன்னு சொல்லு. அண்ணா, நீயே ஒரு வாட்டி மீராவை நேர்ல பார்த்து பேசக்கூடாது? பிரதர், என்ன பேச்சே காணோம்? என்ன சொல்ற? நான் இப்படி மீராவை நேர்ல பார்ப்பேன்? ஆமாண்ணா, இதுல எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலண்ணா. நான் மீராவை நேரடியா பார்க்கறதும் ஒண்ணுதான், அவளை சாக சொல்லி பாய்சன் வாங்கி கொடுக்கறது ஒண்ணுதான். ரெண்டோட எஃபெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி யோசனையை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல நிர்மலா. அண்ணா, நான் சொன்னதுல இருக்கிற யதார்த்தத்தை நீங்க தயவு செஞ்சு டென்ஷன்ல யோசிச்சு தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க. ஆனா நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், நீங்க மீராவை ஒரு தடவை ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணி பேசினாதான் இது எல்லாமே சரியா வரும். இதை பத்தி ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பழசெல்லாம் மறந்துட்டு சிவா கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கா மீரா. நான் போய் சந்திச்சா அவளோட மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தியா? அப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனை எதுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையில தெரிஞ்ச ஏற்படுத்தணும்? அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உனக்கு? அப்படிலாம் பண்ணக்கூடாது நேரங்களா. இப்போ அவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா, அவ அப்படியே வாழட்டும். அண்ணா,
மீரா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றல்ல, அது உனக்கு தெரியுமா? அவ மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு சும்மா வெளியில 4 பேர் பார்க்கணுன்றதுக்காக சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கலாம்ல? யூ டோட்டலி ராங் நிர்மலா. அத நீங்க எப்படி சொல்றீங்க? என் மீரா பத்தி உனக்கு தெரியாது. அவளுக்கு இந்த நடிச்சட்லாம் வாழ தெரியாது. அவள் மனசு எவ்வளோ பரிசுத்தமானதுன்னு எனக்கு தெரியும். சிவாவும் மீராவும் ஹீரோயினா தான் பாக்குறான். அவளை பிரிஞ்சிருக்கிற மனவும் அவளை அப்படிதான் பாக்குறாரு. இந்த 2 வெங்காயத்துல ஒரு வெங்காயமும் நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்கிறாங்களே. பெரிய மகாத்மாவா இருக்காங்க. அடுத்து வேற ஏதாவது பிளான் யோசிக்கணும். அப்போ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதுக்கு என்னால் ஆமான்னு பதில் சொல்ல முடியல, இல்லைன்னு பதில் சொல்ல முடியல நிர்மலா. உண்மையை சொல்லப்போனா இப்படியே வாழ்றது கூட எனக்கு சுகமாக தான் இருக்கு. பிரதர், நீங்க இப்படியே இருந்துருவீங்கன்றத என்னால யோசிக்க முடியல. கொஞ்சம் மாத்தி யோசிங்க. நான் இப்போ ஒரு ஃபேமிலி மேன். எனக்கு 1008 வேலை இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறியா? அப்பா, என்ன ஒரு கற்பூரமான புத்தி உனக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தைய கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ உங்க 2 பேர் சந்தோஷத்துக்கு நான் மாமா வேலை பார்க்கணுமா? விடமாட்டேன் சிவா.